கிறிஸ்தவத்துல இல்லாத ஒன்று என்னன்னு சொன்னா மென்டார்ஷிப், கூட இருந்து கவனிக்கிறது. ஏன்னா நம்ம பாஸ்டர் ஆகிட்டோம் அவங்கள. அதனால வாரத்துல ஒரு நாள் அவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறது நமக்கு அப்ப கூட வழங்க மாட்டேங்குது. பிறகு கொஞ்ச நேரம் தான் ஞாபகத்துல இருக்குது. நல்லா பேசினாருன்னு தெரியுமே தவிர என்ன பேசினாருன்னு தெரியவே தெரியாது. வாரத்துல ஒரு நாள் வந்து உட்கார்ந்து ஏதோ அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் அவர் வாய் மூலமா நமக்கு என்னமோ சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ நிறைய நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது, அதுல போயிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்லுகிறது மென்டார் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வந்து பேசக்கூடியவர்கள். நாம் அவர்கள்ட்ட எந்த நேரத்துல வேணா பேசக்கூடியவங்க. எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. பெரிய பெரிய ஆட்கள் பாருங்க, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படுகிற பெரிய ஆட்கள் கூட தங்களுக்கு கோச் வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரிகிறது. தங்களுக்கு மேலாக நம்ம எவ்வளவு ஞானம் உடையவர்களா இருந்தா கூட நமக்கு மேலாக ஞானம் உள்ளவர்களை நம்ம கூட வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க புரிந்து கொள்கிறாங்க. அதனாலதான் சாலமோன் ஒரு குதிரை இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனா அல்லது இவ்வளவு தூரத்துக்கு வேகமா ஓடுனா 2 குதிரை சேரும் போது டபுள் மடங்கு ஆகிறது இல்ல, பல மடங்கு ஆகுது. ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனோட சஞ்சரிக்கிறவன் நாசம் அடைவான். நீங்க எப்படிப்பட்ட குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். செலக்ட் யுவர் குரூப். அதுவா வந்து சேர்ந்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, எங்க சிரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸு, வணக்கம் போட்டா ஃப்ரெண்ட்ஸு, தினந்தோறும் நாங்க 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்றது வேற. யாரோட தினந்தோறும் நான் டீ குடிக்க போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்றது வேற. தினந்தோறும் டீ குடிச்சு என் கூட சேர்ந்து டீ குடிச்சதுனாலே அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னா அது வேற ரகம். ஆனா இவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், இவனோட நான் தினந்தோறும் டீ குடிக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானித்து ஒரு நண்பனை உருவாக்குவது, உங்க டீம்ல ஒருத்தனை உருவாக்குவது, உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக உருவாக்குவது. சில பேருக்கு காசு கொடுத்து, இவங்க எல்லாம் சம்பளம் பெறுறவங்க தானே, சாலமோன்ட்ட சம்பளம் பெறுறவங்க. அவங்களுக்கு சில பேருக்கு நீங்க மாசமான ஒரு தொகையை அனுப்பி எனக்கு நீங்க ஆலோசகராருங்க, என்னை கண்டிக்கிறவராருங்க, எனக்கு புத்தி சொல்றவராருங்க, என்ன கேள்வி கேளுங்க, என்ன காலையில எழுப்புங்க, என் மேல ஒரு ப்ரெஷர் கொடுங்க, இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த தேதிக்குள்ள முடிக்கலன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட்கள் இருப்பார்களானால் நம்ம வாழ்க்கையில வேகமாக முன்னேற முடியும், மேல வர முடியும். நம்ம இந்த மாதிரி ஆட்களை யாரும் கேள்வி கேட்கறவங்கள தவிர்க்க தான் நம்முடைய மனது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா நம்முடைய மனதில மதியினம் ஒட்டி இருக்குது. யாரும் நம்மளை கேள்வி கேட்க கூடாது, சுதந்திரமா நம்ம இருக்கணும், அதான் சுதந்திரம் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா செல்வம் நமக்கு வராது. ஏன்னா ஞானம் எப்பொழுதுமே செல்வத்தை கொண்டு வரும். ஞானம் எங்க இருக்குதோ அங்க செல்வம் வரும்.